அக்கட தேசத்தை சேர்ந்த நடிகை ஒருவர் தற்பொழுது பேன் இந்தியா அளவில் பிஸியான நடிகையாக வலம் வருகிறார். அந்த நடிகை தமிழிலும் 2 படங்களில் நடித்திருக்கிறார். அதில் ஒன்று தளபதி விஜய்க்கு ஜோடியாக நடித்திருந்தார். அந்த 2 படங்களுமே வசூல் ரீதியாக வெற்றி அடைந்தது. தற்பொழுது பாலிவுட் மற்றும் டோலிவுட்டில் பிஸியான அவர் அங்கு அரை டஜன் படங்களில் நடித்து வருகிறார். இதனால் அவருக்கு செம டிமாண்ட் இருக்கு. இந்த நடிகை சினிமாவில் அறிமுகமான முதல் படத்திலேயே வெற்றியை ருசித்ததோடு அந்த படத்தில் தனக்கு ஜோடியாக நடித்த நடிகரை காதலித்தார். அந்த காதல் சக்சஸ் ஆனதால் குடும்பத்தினர் சம்மதத்துடன் இருவருக்கும் நிச்சயதார்த்தமும் ஆனது. ஆனால் திருமணத்தால் கெரியருக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருந்ததால் திருமணத்தை பாதையில் நிறுத்தினார் அந்த நடிகை. அவரின் இந்த முடிவு அவரது திரையுலக வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. காதல் முறிவுக்கு பின் அவர் நடித்த படங்கள் அனைத்துமே வரிசையாக ஹிட் ஆனதுனால ராசியான நடிகை என பெயரெடுத்த அவர் வரிசையாக 3 பேன் இண்டியா ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு. இந்த 3 படங்களும் பாக்ஸ் ஆபீஸ்ல சக்கப்போடு போட்டு 3000 கோடிக்கு மேல் வசூல வாரி குவிச்சிருக்கு. இதில் மற்றொரு ஒற்றுமை என்னவென்றால் இந்த 3 படங்களிலும் இந்த நடிகையின் பங்களிப்பு வெறும் 20% தான் இருந்தது. ஆனால் அதிலேயே ஸ்கோர் செய்து மக்கள் மனதில் இடம் பிடித்து விட்டார். அந்த நடிகை வேறு யாரும் இல்லைங்க, நடிகை ராஷ்மிகா மந்தனாதான். இவர் 2023 மற்றும் 2024 ஆகிய 2 வருடங்கள்ல 3 படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இந்த 3 படங்களுமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியிருக்கு. அதில் ஒன்று தமிழ் படம், மற்றொன்று ஹிந்தி படம், இன்னொன்று தெலுங்கு படம். இந்த 3 படங்களும் வசூலை வாரி குவித்துள்ளது. அதில் விஜய்க்கு ஜோடியாக ராஷ்மிகா மந்தனா நடித்த வாரிசு திரைப்படம் 310 கோடி வசூலித்துள்ளது. இதனை அடுத்து ஹிந்தியில ரன்வீர் கபூருக்கு ஜோடியாக ராஷ்மிகா நடித்த அனிமல் திரைப்படம் கடந்த 2023 ஆண்டு ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆபீஸில் 917 கோடி வசூலித்தது. அதே போல கடந்த ஆண்டு தெலுங்கில் அல்லு அர்ஜுன் ஜோடியாக ராஷ்மிகா நடித்த புஷ்பா 2 திரைப்படம் உலக அளவில் 1800 கோடிக்கு மேல் வசூலித்து வெற்றி நடை போட்டு வருகிறது. ராஷ்மிகா கடைசியாக நடித்த 3 படங்களும் வசூல் மழை பொழிந்துள்ளதால் அவர் பாக்ஸ் ஆபீஸில் குயினாக உருவெடுத்துள்ளார். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.